மெதுவா நடக்கிறவன் எல்லோருக்கும் பயனில்லாதவனா? இந்த கதை அதுக்கான பதில். ஒரு அடர்ந்த பச்சை காட்டில் ஒரு வயதான ஆமை வாழ்ந்து வந்தது. அது மெதுவாக நடக்கும், குறைவாக பேசும், ஆனால் நிறைய யோசிக்கும் ஒரு ஞானி மிக்க உயிர். அந்த காட்டில் இருந்த சில விலங்குகள் எல்லாம் அதை மதித்து ஆசிரியர் ஆமை என்று அழைத்தனர். ஆமை தினமும் சில குட்டி விலங்குகளை ஒன்றாக சேர்த்து வளர்த்தது. அந்த குழுவில் ஒரு அணில் இருந்தது. அது வேகமாக ஓடும், எப்போதும் பாய்ந்து விளையாடும். ஒரு முயல் இருந்தது. அது மென்மையானது, சற்று பயமுள்ளதாக இருக்கும். ஒரு கிளி இருந்தது. அது நிறைய பேசும், எதையும் உடனே சொல்லிடும். ஒரு மான்குட்டி இருந்தது. அது அமைதியானது, எல்லாவற்றையும் கவனமாக பார்க்கும். அதோடு ஒரு குட்டி ஆமையும் இருந்தது. அது மற்றவர்களைப் போல வேகமில்லை, மெதுவாக மட்டுமே நடக்கும். ஒரு நாள் ஆசிரியர் ஆமை, நீங்கள் எல்லாரும் வேறுபட்டவர்கள், ஆனாலும் உங்களுடைய மதிப்பு எல்லாருக்கும் சமம் என்று சொல்லியது. குட்டி விலங்குகள் அதை புரிந்து கொண்டாலும் சிலருக்கு மனதில் இன்னும் சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் அவர்கள் காட்டுக்குள் உள்ள ஒரு புதிய பகுதிக்கு சென்றார்கள். அங்கே மயில்களும் குரங்குகளும் வாழ்ந்து வந்தன. மயில்கள் தங்கள் அழகான இறகுகளை காட்டி பெருமைப்பட்டு கொண்டிருந்தனர். குரங்குகள் சிரித்துக்கொண்டு மற்றவர்களை கிண்டல் செய்தன. குட்டி ஆமையை பார்த்ததும் அவர்கள், இது ரொம்ப மெதுவாக இருக்கே, இதால எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி சிரித்தனர். அந்த வார்த்தைகள் குட்டி ஆமையின் மனதை காயப்படுத்தின. அது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் ஆசிரியர் ஆமை முன்னால் வந்து, வேகம் இருந்தால்தான் திறமைனா, பொறுமைக்கு இங்கு இடமில்லையா என்று அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் கேட்டது. அந்த கேள்வி எல்லாரையும் சிந்திக்க வைத்தது. அன்றிரவு குட்டி ஆமை தனியாக ஒரு குளத்தில் அருகில் அமர்ந்தது. நான் மெதுவாக இருக்கிறதுனால் எனக்கு யாருக்கும் பயன் இல்லையா என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டது. ஆனால் சிறிது நேரத்தில் அது தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டது. நான் தான், அதுவே போதும் என்று நினைத்தது. சில நாட்களுக்கு பிறகு காட்டில் கடும் மழை பெய்தது. பாதைகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கின. யாருக்கும் எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் குட்டி ஆமைதான் மெதுவாக ஆனால் துல்லியமாக வழியை நினைவுபடுத்தியது, பாதுகாப்பான பாதையை காட்டியது. அப்போதுதான் எல்லா விலங்குகளுக்கும் புரிந்தது, வேகம் இல்லாதவனும் சத்தம் இல்லாதவனும் அமைதியாக இருப்பவனும் சமமான அளவுக்கு முக்கியமானவன்தான். அன்றிலிருந்து அந்த காட்டில் யாரையும் தோற்றம், வேகம், திறமை பார்த்து மதிப்பிடவில்லை. எல்லாரையும் சமமாக மதிக்க ஆரம்பித்தார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மதிப்பு. அதேதான் சமத்துவம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.